ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழில் வந்து தமிழின் தொன்மை அந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை அந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் முடிச்சுட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து ஆப்ஷன் ஏ பாண்டித்துரையார். அடுத்தது பாருங்கள், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள். அடுத்தது பாருங்கள், இந்த சைரை வந்து வரிகள் கொடுத்துருக்கேன், அந்த சைரை வந்து நூல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது. இது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஏன்னா சொல்லும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியை தான் வந்து சொல்லும். ஸோ எல்லா பொருளுக்கும் வந்து எல்லா சொல்லுக்கும் வந்து ஒவ்வொரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும் தொல்காப்பியம். ஸோ அதை தான் வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து பாருங்கள், தண்ணீர் இல்லாத தமிழ். ஸோ இது வந்து எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டியலங்கார மேற்கோள், தண்டியலங்கார நூல் வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌல் சொல்லியிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்தது பாருங்கள், வையக மெல்ல மெமனத்தன்றொழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாண்டியன். அடுத்து பாருங்கள், ஸோ புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்கள் கல்லில் பொறிக்கப்பட்டவை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மெய்கீர்த்திகள். புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை வந்து மெய்கீர்த்திகள். அடுத்து பாருங்கள், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் வந்து ஆப்ஷன் ஏ சோழர் காலம். அடுத்து பாருங்கள், மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா கண்டது தான் வந்து மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் வந்து ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன். அடுத்து பாருங்கள், இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எமினோ. இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் வந்து எமினோ. அடுத்து பாருங்கள், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம். ஸோ இதே பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது வந்து ஆப்ஷன் டி சோழர் காலம். ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், திரும்ப அதே கொஷின்ஸ் தான் இருக்குது. இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை வந்து தொல்காப்பியம் கூறுகிறது என சொன்னவர் வந்து எமினோ தான். அடுத்து பாருங்கள், ஸோ எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக இருக்குது. ஸோ சரியாக இருக்கிறதுலாம் பாருங்கள், தமிழர் நாகரிகமும் பண்பாடும். ஸோ இது அந்த நூலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அடுத்து பாருங்கள், தமிழர் சால்பு.
ஸோ இந்த நூலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா வித்யானந்தன். அடுத்து பாருங்கள் தொல்லியல் நோக்கில் சங்க காலம். ஸோ இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ராஜன். ஸோ தவறாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஸோ கண்டறிக. ஸோ முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ லெமூரியா குமரி காண்டம். ஸோ முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து லெமூரியா குமரி கண்டம். அடுத்து பாருங்கள் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீகன் பால்க் ஐயர். ஸோ முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் வந்து சீகன் பால்க் ஐயர். அடுத்து பாருங்கள் கீழே காணப்பெறுவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள் தொண்டை நாடு டேஸ் உடைத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு வந்து டேஸ் உடையதுன்னு சான்றோர் உடையது அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் வந்து கேட்டிருக்காங்க. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் வந்து ஆப்ஷன் பி கிரேக்கர். அடுத்து பாருங்கள் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுல தென்தமிழ் என கூறியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கம்பர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுல தென்தமிழ் என கூறியவர் வந்து ஆப்ஷன் சி கம்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நச்சிலைவேல் கோக்காதை நாடு என்று குறிப்பிடும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரநாடு. நச்சிலைவேல் கோக்காதை நாடு என்று குறிப்பிடும் நாடு வந்து சேரநாடு. ஸோ அவ்வளோதான். தமிழின் தொன்மை சம்மந்தமான இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.